தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கரம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 2ஆம் நாள். நேற்றைய தினம் ஆனி மாத பிறப்பு. இன்று ஆனி 2வது நாள் 16/6/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். அதிகாலையிலே பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியனை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுதும் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல வலுவை தரக்கூடியது. நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாயிருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு பட்டி சாத்தி சிகப்பு செவ்வரத்தை போன்ற சிகப்பு மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இவ்வாறு நாம் இந்த ஆலய வழிபாடுகள் செய்கின்ற பொழுது நாம் இந்த கலர் ஆடைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். வெள்ளை ஆடை அணிந்து ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். இந்த கலர் ஆடைகளை அணிந்து கொள்வது யாரென்றால் இல்லறத்தை வேண்டாம் என்று வெறுக்கின்றவர்கள், ஒதுக்குகின்றவர்கள், சந்நியாச நிலைக்கு தங்களை கொண்டு செல்லுகின்றவர்கள். அவர்கள்தான் இந்த மஞ்சள் வேட்டி, காவி வேட்டி, சிகப்பு வேட்டி என்று இந்த கலர் வேட்டிகளை அணிந்து இந்த இல்லற பந்தத்திலிருந்து விடுபடுகின்றவர்களாக தங்களை காட்டிக்கொள்வதற்காக ஏனைய கலர் வேஷ்டிகள் கடைகளிலே வியாபார ஸ்தாபனங்களிலே வியாபாரத்தை வைத்திருப்பது, ஆலயங்களிலே பூஜை பண்ணுகின்ற குருமார்கள் கட்டிக்கொள்வதற்காக. இப்போ அதை எல்லோரும் வாங்கி கற்ற பழகிட்டார்கள். கடையில் விற்குது, நாங்கள் வாங்குகிறோம் என்று. ஒரு காவல்துறையிலே ஒரு போலீஸ் அதிகாரி போடுகின்ற யூனிஃபார்மை இன்னும் ஒரு அதிகாரி போட முடியாது. அதற்குள்ளேயே ஒரு வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு ஆலயத்திலே குருமார்கள் கட்டுகின்ற வேஷ்டியை கும்பிடப் போகின்றவர்களும் அதைத்தான் கட்டி கொண்டு செல்வதாக இருந்தால் அதற்கு ஒரு வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அடுத்து நாம் இந்த நிலையை அடைவதற்கு சந்நியாச நிலைக்கு வர விரும்புகின்றவர்கள், எங்களுக்கு திருமணமே வேண்டாம், நாங்கள் துறவியாக செல்லப் போகிறோம் என்று எண்ணுகின்றவர்கள் இந்த காவி வெட்டியை கட்டிக்கொள்ளலாம். அவர்களால் அதை கட்டிக்கொள்வார்கள். எனவே இவ்வாறு ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து நாம் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். விபூதி ருத்ராட்சம் அணிந்திருக்க வேண்டும். சைவ சமயத்தவர்களாக இருந்தால் விபூதி ருத்ராட்சம் கண்டிப்பாக அணிந்திருந்தால் தான் அவர் சைவ சமயத்தவர். அதே போல் தாய்மார்கள் நாகரிக உடைகளை தவிர்த்து திருமணமானவர்கள் பட்டு சேலை அணிந்து ஆலய வழிபாட்டுக்கு செல்ல வேண்டும். திருமணமாகாத பிள்ளைகள் பட்டு பாவாடை தாவணி அணிந்து ஆலய வழிபாடு செல்ல வேண்டும். இந்த நாகரிக உடைகளோடு ஆலயங்களுக்கு செல்வதை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கும் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை. ஆழ்பாதி ஆடை பாதி. இந்த இறை வணக்கங்களுக்கு செல்லுகின்ற பொழுது எங்களுடைய கலாச்சார உடைகளோடு, அது மற்ற இடங்களில் நாம் காட்ட முடியவில்லை, ஆலயங்களிலாவது எங்களுடைய
சமய கலாச்சார பண்பாட்டு ஆடைகளோடு நாம் சென்று இறை வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ லேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.